ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரினாலே அம்பிகை குகுந்த நாள். அந்த அம்பிகையுடைய அளப்பர தன்மை உங்கள் இல்லத்தையும் இதயத்தையும் ஒளிர செய்யட்டும். முதல்ல உங்க எல்லாருக்குமே நவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நவராத்திரி விழா துவங்கி இன்னைக்கு 3வது நாள். இந்த 9 நாளும் நம்ம வீட்டுல விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யணும். நம்ம எல்லாருக்குமே கொலு வைக்கிற பழக்கம் இருக்காது. அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க கூட சாதாரண முறையில வழிபடலான்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த முறையில நம்ம 9 நாளும் வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க 3 இல்லனா 1 நாள் கூட செய்யலாம். இது வரைக்கும் ஆரம்பிக்கல, இனிமே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கடைசி 3 நாள் இல்லனா கடைசி 1 நாள்ல கூட நீங்க இந்த பூஜையை தாராளமா செய்யலாம். மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி இந்த மாதிரி பல வகையான ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒண்ணுதானே. இந்த தெய்வங்கள் அனைவரையும் நம்ம வீட்டுக்கே வரவழைச்சு போற்றி வணங்கி வழிபடும் விழா தான் நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரி தினம் கொண்டாடப்படும் 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் வீரத்தை வேண்டி துர்கை அம்மனை வழிபடணும். அதே மாதிரி 2வது 3 நாட்கள் செல்வ செழிப்போட இருக்க மகாலட்சுமிய வழிபாடு செய்யணும். கடைசி 3 நாட்கள்ல கல்வி, கலை இது எல்லாத்துலயுமே சிறந்த விளங்க சரஸ்வதி தாயார வழிபடணும். மொத்தத்துல இந்த 9 நாட்களும் இந்த தெய்வங்கள் அனைவரையும் நம்ம வீட்டுக்கே வரவழைச்சு போற்றி வழிபடும் திருநாள். கொலு வைக்காம நவராத்திரி வழிபாடு செய்யறவங்க 3 முறைகள்ல செய்யலான்னு என்னுடைய கடைசி பதிவிலேயே சொல்லியிருந்தேன். 1 அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம், 2வது கலசம் வச்சு வழிபடலாம், 3வது முறையா படம் வச்சு கூட நம்ம வழிபடலாம். நான் படம் வச்சு கலசம் மட்டுமே வச்சு வழிபாடு செய்ய போறேன். ஏன்னா நான் 3 நாள் தான் கலசம் வைக்க போறேன். 9 நாளும் வழிபடுறவங்க அகண்ட தீபம் ஏத்தலாம். மத்தபடி நாம சாதாரண விளக்கையே ஏத்தி வைக்கலாம். அதுல எந்த ஒரு தவறுமே இல்ல. இந்த பூஜை செய்யறதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்த நல்லா தொடச்சு விட்டுட்டு கொஞ்சம் கோமியம் இருந்தா தெளிச்சு விட்டுக்கோங்க. இல்லன்னா கங்கா ஜலம், பன்னீர் கூட தொளிக்கலாம். அந்த இடத்துல மணப்பலகை அமைச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை ஏற்பாடு பண்ணிக்கணும். படம் வைக்கும் போது நாம துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி அம்பிகைகளோட எந்த படம் வேணும்னாலும் நம்ம வைக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு லக்ஷ்மி படம் தான் இருக்கு, அதனால லக்ஷ்மி படத்தையே வச்சிருக்கேன். எந்த பூஜைனாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு தான் செய்யணும். அதனால விநாயகர் சிலையும் ஒரு மனை மேல இல்லனா ஒரு வெற்றிலை மேல அக்ஷதை போட்டு கூட வைக்கலாம். கலசம் வைக்கிறதுக்கு வாழை இலை, வெற்றிலை இல்லனா ஏதாவது ஒரு தட்டு மேல பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் போட்டு அது மேலதான் கலசம் வைக்கணும். இந்த கலசத்துல தண்ணீரும் பன்னீரும் நான் சேர்த்திருக்கேன். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கயிறை நம்ம அந்த கலசத்துல கட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலச தண்ணீர்ல மஞ்சள், குங்குமம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ரூபாய் நாணயம், 1 சிகப்பு நிறப்பூ இது எல்லாத்தையுமே போட்டு 5 வெற்றிலை இல்லனா மாவிலை எடுத்து அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கலசத்து மேல வச்சு தேங்காயில மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு இந்த மாதிரி கலசம் அமைக்கணும். இந்த மாதிரி கலசம் வச்சு நாம வழிபடும் போது இது கொலு அமைச்சு நாம வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடியதாகும். இந்த கலச தண்ணீர்ல துர்கையையும் துர்கையின் மற்ற வடிவங்களான அனைத்து அம்பிகைகளையும் ஆவாகனம் செஞ்சு இந்த நவராத்திரியின் 9 நாட்களும் வழிபாடு செய்யலாம். நான் இன்னைக்கு அகண்ட தீபம் ஏத்தல கஜலட்சுமி விளக்கு தான் ஏத்தி வைக்க போறேன். அரிசிக்கு பதிலா நெற்கதிர்கள் போட்டு இன்னைக்கு விளக்கு ஏத்தி வைக்க போறேன். சாதாரணமாவே நெற்கதிர்கள் ஒரு சக்தி வாய்ந்த தானியமாகும். அது மேல நம்ம இந்த மாதிரி விளக்கேத்தி இந்த 9 நாளும் வழிபடும் போது அது அபரிமிதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகும். நவராத்திரி நாளே இரவு நேர பூஜையை தான் குறிக்கும். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தேவி வழிபாட்டுக்கு உகந்த நேரமாகும். 9 நாளும் நம்ம வழிபடும் போது தினமும் படத்துக்கும் கலசத்துக்கும் பூவை மாற்றி புது பூ போட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வழிபாடு செய்யணும். இந்த 9 நாளும் அம்பிகை தீமையுடன் போர் புரிந்து உலகை காத்து வெற்றி கொண்ட காலமாகும். அதனால நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் மிகவும் முக்கியமானதாகும். அம்பிகையின் அருள், செல்வ வளம், பாதுகாப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றியின் பல விஷயங்களை பெற்று அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான காலமாகும். அதனால நவராத்திரியின் 9 நாட்களும் மிகவும் பயபக்தியோட வழிபாடு செய்யணும். இந்த காலத்துல எப்பவுமே இறை சிந்தனையிலேயே இருந்து மனதையும் உடலையும் தூய்மையா வச்சுக்கணும். நம்ம வீட்டையும் கூட நாம ஒரு கோவில மாதிரி சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த 9 நாட்களும் அம்பிகை நம்ம வீட்டுல அமர்ந்து நம்மை காக்கக்கூடிய நாட்கள். இந்த நவராத்திரியில தான் உருவாக்கம் மற்றும் வாழ்வாதாரத்தின் மூலகார அம்சமான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியான சண்டிகா பரமேஸ்வரிக்கு சண்டியாகம் வளர்ப்பதுண்டு. அனைத்து சக்திகளுக்கும் ஆதியாய் விளங்கி ஆதி பராசக்தியாக தோன்றி தன்னை வேண்டுபவர்களுக்கு அனைத்து தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் எல்லா நலனையும் தந்தருள்வாள். நம்ம வீட்டுல நாம யாகம் வளர்க்க முடியலனாலும் அந்த யாகத்துக்கு சமமான பலனை கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கை ஏத்தி வைக்கலாம். நவராத்திரியின் இந்த 9 நாட்களும் நாம நம்ம வீட்டுல இந்த விளக்கு ஏத்தி வைக்கணும். அம்பிகைக்கு பிரியமான அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சு வைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் பீஸ் இருக்கு, கண்ணாடி வளையல் வச்சிருக்கேன், மெஹந்தி கோன், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம்,
கண்மை, அப்புறம் மல்லிப்பூ வச்சிருக்கேன். கூடவே இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற கயிறையும் வந்து அம்பாள் முன்னாடி வச்சுக்கோங்க. 9 நாள் பூஜையில வச்சு எடுத்து இந்த கயிறை வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கையில கட்டிக்கலாம். இது கூட வேற ஏதாவது பொருள் எல்லாம் வைக்கணும்னாலும் நீங்க சேர்த்து வைக்கலாம். முதல் நாள் பூஜையில இந்த மாதிரி ஒரு சுத்தமான புள்ளி இல்லாத எலுமிச்சை பழத்தை எடுத்து அதுல சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு அம்பாள் முன்னாடி வச்சிருங்க. எத்தனை நாள் நீங்க பூஜை வழிபாடு செய்றீங்களோ அந்த நாள் முடிஞ்சு கடைசி நாள்ல இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய உங்க பீரோல வச்சுக்கலாம். இதனால திருஷ்டிகள் எல்லாமே விலகி எந்த தடங்களும் இல்லாம வருமானம் உயர வழி பிறக்கும். பழங்கள் எந்த பழம் வேணும்னாலும் நீங்க வைக்கலாம். அது கூட வாழைப்பழத்தையும் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு உங்களால எது முடியுமோ அதை செஞ்சு தினமும் ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம். நைவேத்தியம் செய்ய முடியலனாலும் உலர் திராட்சை, கற்கண்டு இந்த மாதிரி எதையாவது வைக்கலாம். ஆனா வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி அதுல ஒரு ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி போட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு அக்ஷதை பூ போட்டு அதை தொடர்ந்து தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும். விநாயகர் பாடல்கள், விநாயகர் மூல மந்திரம் சொல்லி வழிபடலாம். அதை தொடர்ந்து கலசத்துக்கும் அக்ஷதை பூ போட்டு அகண்ட தீபம் ஏத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு, இல்லனா இந்த மாதிரி கஜலட்சுமி விளக்கு எந்த தீபம் ஏத்தி வச்சிருந்தாலும் அந்த தீபத்துக்கும் அக்ஷதை பூ போட்டு சமர்ப்பணம் செய்யணும். பஞ்சகவ்ய விளக்குகள் ஏத்தி வைக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கும் தீய சக்திகள் எல்லாமே விலகி நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். நவராத்திரி விரதம் இருக்கிற முறையும் வந்து பல முறைகள் இருக்கு. சிலர் வந்து தண்ணீர் மட்டுமே குடிச்சு விரதம் இருப்பாங்க. சிலர் பழங்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவாங்க. உபவாசம்ங்கிறது அவங்க இஷ்டம். அவங்க உடலை பொறுத்து உபவாசம் இருக்க முடியறவங்க இருந்து வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க சைவம் மட்டுமே சாப்பிட்டு கூட வழிபாடுங்கிறத செய்யலாம். விரதம் கடைபிடிக்க முடியலனாலும் சுய ஒழுக்கத்தோட 9 நாளும் மனதை தூய்மையா வச்சுக்கணும். இந்த நவராத்திரியோட மற்றொரு சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே காலையில செய்யும் பூஜை வந்து சிவபெருமானுக்கும், மாலையில செய்யும் பூஜை அம்மனுக்கும் உரியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நவராத்திரி தினங்கள்ல காலை மாலை 2 வேளையிலுமே செய்யும் பூஜை வந்து அம்மனுக்கு மட்டுமே உரியதானதாகும். மகிஷாசுரன்கிற அரக்கனை சம்ஹாரம் செய்ய அம்மன் 9 நாள் குழுவிருந்து 10வது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செஞ்சதுனால மகிஷாசுர மர்தினி ஆவாள். இந்த 9 நாளும் அம்மன் ஊசி மேல தவம் நின்று தவம் புரிந்ததாவும், அதனால இந்த நவராத்திரி தினமான 9 நாட்களும் ஊசியால துணிகளை நாம தைக்கிறத வந்து தவிர்க்கணும். கொலு வச்சாலும் வைக்கலனாலும் பரவாயில்ல, தினமும் காலை மாலை வீட்டுல விளக்கேத்தி வச்சு அம்பிகைய வழிபாடு செய்யணும். நேர்மறையான ஆற்றலோட தேவியின் அருளை பெறுவதற்கான வழிகள்ல மனதை செலுத்தணும். இந்த 9 நாட்களிலும் நம்ம துர்கை, காளியம்மன், லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, அன்னபூரணி, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறதோட துர்கை அம்மனுடைய 108 போற்றி உச்சரித்து அம்மனுடைய அருளையும் பெறலாம். இந்த நாட்கள்ல நாம சொல்லும் மந்திரங்கள் மூலமா நாம நினைத்த காரியம் நிறைவேறும். துர்கை காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் காத்யாயனாய வித்மஹி கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். இந்த நாள்ல நாம லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிற 1000 திருநாமங்களை உச்சரிக்கலாம். எல்லாராலையும் இப்படி செய்ய முடியாதவங்க அதுக்கு பதிலா நாம காஞ்சி மகா பெரியவர் அருளிய ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவ சக்யைக்ய ரூபிண்யை நமஹ, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. இந்த 7 நாமங்களை தினமும் 11 முறை உச்சரிக்கிறதுனால 1000 நாமங்களை உச்சரிக்கிறதுக்கு சமமாகும். இந்த நாமாவளிய சாதாரண நாட்களிலும் கூட காலையிலயும் மாலையிலயும் 11 முறை மனதார ஜபம் செய்யலாம். ஒருவித தியானம் போல நம்ம வந்து இதை செஞ்சு வரலாம். இப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த நவராத்திரி 9 நாட்களிலுமே தேவிய மனதார வணங்கி அனைவரும் வாழ்க்கையில எல்லாவித நலனும் வளமும் பெறணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.